டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் முதல்ல நம்முடைய பண வசதி பொருளாதார நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கிறது, கையில் மணி ரொட்டேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பணம் வரலையோ உங்களுக்கு பணம் வரும். அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கையில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதுக்கப்புறம் அத்தனை கிரகங்களும் உங்களை பொறுத்த வரைக்கும் 8, 9க்கு போகிறாங்க. இது ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். இந்த மாதிரி 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய உழைப்பு இந்த காலங்களில் ஜனவரி 12 வரைக்கும் மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த காலங்களில் ஜனவரி 12க்கு அப்புறம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தொழில் பண்ணுறதுக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் அத்தனையும் நடக்கும். பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் தான் சொல்லணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிசம்பர் 12க்கு அப்புறம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ எல்லாமே 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது வரைக்கும் தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஜனவரி 12 வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.